ஹாய் கைஸ் வணக்கம். 25,800 உடைய புட் ஆப்ஷன் எடுத்திருக்கேன். 141ல நான் என்ட்ரி குடுத்திருந்தேன். 160ல ஃபர்ஸ்ட் டார்கெட் சொல்லியிருந்தேன். இது ஹையஸ்ட்டா போயிருக்கக்கூடிய டார்கெட் பொறுத்தவரையும் 165 ரேஞ்ச் வரையும் போயிருக்கு. என்னுடைய நெக்ஸ்ட் டார்கெட் பொறுத்தவரையும் 185 தான் என்னுடைய டார்கெட் லெவல். ஓகே. 185, 86 வரையும் மார்க்கெட் ஆகப்படுது. இங்கிருந்து ஒரு பேரிஷ் ட்ரெண்டா கிரியேட் ஆகும். ஏன்னா மல்டிபிள் டைம் இவங்களுடைய எஸ்எல் கட் பண்ணியிருக்கான். கால் சைட்ல இன்வெர்ட் பண்ணியிருக்கான். நம்மளுக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட் கால் சைட்ல காட்டுச்சு. 35 அங்கிருந்து ஒரு 45 10 பாயிண்ட்ஸ் வரை நம்மளுக்கு ஸ்கேல்பிங் கிடைச்சிச்சு. ஆனா இருந்தாலும் கால் சைடில் நம்மள ப்ராஃபிட் புக்கிங் பண்ண முடியல. அதனால நான் கட் பண்ணிட்டேன். புட் சைடில் 141 ரேஞ்சில் நான் என்ட்ரி கொடுத்துருந்தேன். இப்போ போயிட்டு இருக்கிறத பொறுத்தவரையும் 161 இது டைரக்டா 185 ரேஞ்ச் வரையும் ஷார்ப்பா ஒரு புல்லிஷ் கண்டல் ஃபார்மேஷன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. 3 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் வச்சிருக்கேன். இங்கிருந்து டைம் பார்க்கும் பொழுது 9:45 மினிட்ஸோடைய கேண்டல். ஓகே. நம்ம என்ட்ரி லெவல் பொறுத்தவரையும் 9:39 மினிட்ஸோட கேண்டலோடைய என்ட்ரி லெவல். ஓகே. இது காலுக்கான பிரீமியம் பொறுத்தவரையும் 79 ரூபீஸ் வரையும் மெல்ட் ஆகும். 79 ரூபீஸ் வரையும் கீழே வரும். புட்டுக்கான பிரீமியம் 186 ரூபீஸ் வரையும் அப் ட்ரெண்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகம். ஏன்னா நம்ம ஸ்டாப் லாஸ் எடுத்துக்கிறோம். சின்ன சின்ன ஸ்டாப் லாஸ் எடுக்கிறது பெரிய பிக் சைஸான லாஸ்ல போகிறோம். நம்ம ட்ரைல் பண்ணி கொண்டு போகிறது இல்லை. நம்மளோட மிஸ்டேக் அதுதான். ஓகேங்களா? எப்பவுமே ப்ராஃபிட் வரும்போது ட்ரைல் பண்ணி கொண்டு போகிறதுக்கு பாருங்க. கம்மியா புக் ஆனாலும் பரவாயில்ல. ஆனால் ட்ரைல் பண்ணி கொண்டு போகும்போது ஃப்ரண்ட் ரிவர் ஃப்ரண்ட் அப்படின்னு பார்க்கும்போது ட்ரெண்ட் சைடில் நம்மளுக்கு எந்த ட்ரெண்டாக இருந்தாலும் சரி, பேரிஷ் ட்ரெண்டாக இருந்தாலும் சரி, புல்லிஷ் ட்ரெண்டாக இருந்தாலும் சரி, ட்ரெண்ட் வரும்பொழுது உங்களுக்கான விஷயங்கள் உங்கள் டார்கெட்டை அச்சீவ் பண்ணி கொடுக்கும். நீங்கள் இழந்த விஷயங்களை ஒரே நாளில் உங்களுக்கு திருப்பி கொடுத்துரும். ஓகே. எப்பவுமே ட்ரைல் பண்ணி கொண்டு போகிறத பாருங்க. ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வந்து பார்ட் ஆஃப் கேம். இதில் நீங்கள் என்ன கற்றுக்கிறீங்க அப்படின்றது தான் பெரிய விஷயங்கள். மார்க்கெட்டினுடைய விஷயங்கள் சென்டிமெண்ட் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இப்போ மல்டிபிள் டைம் இந்த இடத்துல ஒரு ட்ரெண்ட் லைன் ஃபார்ம் பண்ணிருக்கு. அப்சைடில் ஒரு ட்ரெண்ட் லைன் ஃபார்ம் பண்ணிருக்கு. இந்த இடத்துல பர்ஃபெக்டாக செல்லர் என்ட்ரி ஆயிருக்கான். பர்ஃபெக்டாக செல்லர் என்ட்ரி ஆகி அங்கிருந்து மார்க்கெட்டை டவுன்ஃபால் கொண்டு வந்திருக்கான். டவுன்ஃபால் கொண்டு வந்து இது ரீடெஸ்ட் ஆன கேண்டல் அகெயின் மார்க்கெட் இன்னொரு கேண்டல் பேரிஷ் கேண்டல் ஃபார்மேஷன் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஓகேங்களா? இது இங்கிருந்து மார்க்கெட் ரீடெஸ்ட் பண்ணி 141 வரையும் கூட ரீடெஸ்ட் பண்ணலாம். அங்கிருந்து மார்க்கெட் பார்க்கும்போது 186 ரேஞ்ச் வரையும் டச் பண்ணுறதுக்கான சான்சஸ் தான் அதிகம். ஏன்னா பேரிஷ் என்ட்ரி ஆயிருக்கான்னா அவங்கள உடனே அடிச்சு புல்லிஷ் சைடில் ஏறுறதுக்கான சான்சஸ் ரொம்ப கம்மி. ரொம்ப ரேரான விஷயங்கள் தான் அந்த மாதிரி நடக்கும். இங்கிருந்து பார்க்கும்போது இது பிரேக் அவுட் ரீடெஸ்ட் அகெயின் மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணும்போது நம்மளுடைய டார்கெட் வந்து அல்டிமேட்டா கிடைக்கும். ஓகே. பார்த்துட்டே இருங்க மூவ் பண்ணுதா இல்லையா அப்படின்ற விஷயங்கள் நம்ம பார்த்துக்கோம். ஏன்னா மார்க்கெட்டோட சென்டிமெண்ட்டை நீங்க புரிஞ்சுக்கணும். ஓகே. பேஸ் லெவல்ல பார்க்கும்போது ஆங்கிள் ஃபிங்ஸ் மல்டிபிள் டைம் ஹையர் ஐ மூமெண்டம் ஃபுட் சைடில், அதே மாதிரி கால் சைடுக்கான ப்ரீமியம் பார்க்கும்போது ஹையர் ஐ மூமெண்டம் பண்ணல, ஆனால் லோவர் லோ மூமெண்டம் பண்ணிட்டு இருக்கு. இந்த இடத்துல உங்களுக்கு லோவர் லோ மூமெண்டம் பண்ணிட்டு இருக்கு. பிரேக் அவுட் பண்ற மாதிரி காட்டி உடனே அடிச்சு விட்டுட்டான். ஓகே. அதே மாதிரி பேரிஷ் ட்ரெண்ட்ல பார்க்கும் பொழுது இந்த இடத்துல மேலே போற மாதிரி காட்டி உடனே அடிச்சு ப்ரீமியம் அப்படியே ஏற்றிட்டான். ஓகே. அப்போ பார்க்கும்போது டிராபிக் மார்க்கெட் கன்சல்டேஷன் மார்க்கெட்டா இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. இங்கிருந்து இந்த ப்ரீமியம் மெல்ட் ஆயிடுச்சு அப்படின்னாக்கா மார்க்கெட் பொறுத்தது கன்சல்டேஷனா இருக்கும். இல்லைன்னா என்னோட டார்கெட் வந்து நான் டிசைட் பண்ண டார்கெட்டை கண்டிப்பா மார்க்கெட் ஆகப்படுது டச் பண்ணியே தீரும். ஓகே. என்ட்ரி ஒரு எக்ஸிட் பர்ஃபெக்ட் லெவல்ல இருக்கணும். 20 பாயிண்ட்ஸ் ஸ்கேல்பிங் இது போதும் இல்லையா? மார்க்கெட்ல நிப்டியில பொறுத்தவரை 20 பாயிண்ட்ஸ் ஸ்கேல்பிங் என்பது சாதாரண கிடையாது. பாருங்க 27 பாயிண்ட்ஸ் ஸ்கேல்பிங் கொடுத்துருக்கு. சிங்கிள் கேண்டில் 3 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்ல ஐடிஎம் பிரைஸ் எடுத்திருக்கேன். 27 பாயிண்ட்ஸ் சிங்கிள் ஸ்கேல்பிங் முடிச்சு டன். ஓகேங்களா? அப்படிதான் மேட்டர். எப்போ பொறுத்தவரைக்கும் ஸ்கேல்பரா இருக்கும் பொழுது நம்ம ரிஸ்க்கும் சின்ன சின்ன ரிஸ்க் எடுக்கிறோம். ஆனா ரிவார்டும் நம்மளுக்கு பெருசா ரிவார்ட்ஸ் கிடைக்குது. ஓகே. இங்கிருந்து நம்ம விழுந்த விஷயங்கள பொறுத்தவரையும் இப்போ பிரீமியம் அங்கிருந்து விழுந்திருக்குன்னா எத்தனை பாயிண்ட்ஸ் வரையும் விழுந்திருக்கு? 52 பாயிண்ட்ஸ் வரையும் மெல்ட் ஆயிருக்கு காலுக்கான பிரீமியம். அதே புட்டுக்கான பிரீமியம் எவ்வளோ அப் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 65 பாயிண்ட்ஸ். அப்போ பிரீமியம்ல பொறுத்தவரையும் மெல்ட் ஆவறத விட இன்கிரீஸ் ஆனது அதிகமா இருக்கு. அப்போ அவங்களோட இன்கிரீஸ் ஆனது அதிகமா இருக்கும்போது ஸ்ட்ரென்த் அதிகமா இருக்காங்கன்னு அர்த்தம். புட் சைட்ல ஸ்ட்ரென்த் அதிகமா இருக்காங்கன்னு அர்த்தம். இப்போ மார்க்கெட்ல இங்கிருந்து இன்னொரு பேரிஷ் கேண்டில் கிரியேட் பண்ணி 186 ரேஞ்ச தொடுறதுக்கான சான்சஸ் இருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம். டார்கெட் குடுக்குதா இல்லையான்றது.